நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சித்தி தூங்கி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்போ தூங்கிருப்பா? என்ன பண்ணணும்னு மறுபடியும் உங்ககிட்ட சொல்லணுமா? வேண்டாம், எல்லாம் கிளியர் தான். நேரா உள்ள போறேன், பார்வதி ரூமுக்கு போறேன், டாக்குமெண்ட் எடுத்து வரேன், வேலை முடிஞ்சது. ஒரு ஈக்கு கூட இந்த விஷயம் தெரியாது. அப்படின்னா டைம் வேஸ்ட் பண்ணாம போங்க. போறேன். அப்பா இத போட்டுக்கலையா? ஓ ஆமா. என்ன இவ்வளவு டைட்டா இருக்கு? பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ போய் காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா வை. என்ன கிளம்பு கிளம்பு. ஓடாத, அங்கே நில்லு. ஓட நினைச்சு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியாது. நல்லா இடிச்சுட்டாரு. ஐயோ
எல்லாம் எடுத்துட்டாங்க. வண்டிடு சீக்கிரம் வண்டிடு. என்னாச்சு? என்ன தவிர இங்க இன்னொருத்தர் இருக்கான். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். வண்டிடு. நான் கோர்ட்ல இருக்கேன். கனகராஜ் கொலைகேஸோட தீர்ப்பு இன்னைக்கு. நான் அப்புறமா பேசுறேன். ஓகே? நீங்க கடைசியா அந்த கோர்ட்டுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? எதுவும் இல்ல. என்னோட பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் நான் மட்டும்தான் சார் இருக்கேன். என் அம்முக்கு 1 வயசு தான் இருக்கு. அதனால தண்டனை கொஞ்சம் பார்த்து கொடுங்க சார். தண்டனையை பார்த்து கொடுங்கன்னு உங்களுக்கு கெஞ்சி தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சார். இந்த கேஸ்ல சாட்சிகள் கொடுத்த வாக்குமூலம் குற்றவாளிக்கு எதிராக இருக்கு. சூழ்நிலையும் அவருக்கு எதிராக தான் இருக்கு. இந்த கேஸ்ல ஒரு முக்கியமான சாட்சி கொல்லப்பட்ட கனகராஜோட மனைவி சுசீலா தான். புருஷனோட மரணத்துக்கு அவங்க சாட்சியா இருந்தாலும் அந்த கொலைக்கான சரியான காரணத்தை அவங்க பார்த்ததா சாட்சி சொல்லவே இல்லை. அதாவது அவங்க நேர்ல பார்த்த சாட்சி இல்ல. பிளான் பண்ணி தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்கன்னு இந்த கேஸ்ல இப்ப தெரிய வந்திருக்கு. சாட்சிகளை கலைக்கிறதுக்கான முயற்சியை குற்றவாளி சைடுல இருந்து யாருமே பண்ணல. இந்த கேஸோட தீர்ப்பை மத்தியானத்துக்கு அப்புறம் முடிவு சொல்ல போறேன். மத்தியானம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நான் நம்பிக்கையோட இருக்கேம்மா. சுசீலாக்காவோட வாக்குமூல பிரச்சனையா இருக்குமாப்பா? ஆனா அவங்க நேரில் பார்த்த சாட்சி இல்லைல்ல. கோர்ட் அதை ஸ்பெஷலா நோட் பண்ணாங்க. நான் அதை கவனிச்சேன். நம்ம வக்கீல் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வாதாடி இருக்கலாம். அது எனக்கும் தோணுச்சு. தேவையில்லாத விஷயங்களை பேசினா கோர்ட்டு கண்டுக்காது. என் வீட்டுக்காரர் விட்டுருவாங்களாப்பா? பண்ணிருவாங்கம்மா. கடைசியில் ஜட்ஜி கேட்டப்போ உனக்கும் குழந்தைக்கும் வேற யாரும் இல்லைன்னு அருண் சொன்னார்ல, அதை ஏத்துக்குவாங்க. நானே அப்போ அழுதுட்டேன். என் வீட்டுக்காருக்கு தண்டனை கிடைக்காம பாத்துக்கோ கிருஷ்ணா.
கிடைக்காதுமா, கண்டிப்பா கிடைக்காது. வக்கீல் சார், நம்ம எதிர்பார்த்த மாதிரி தானே கேஸ் போயிட்டு இருக்கு. தீர்ப்பு அருணுக்கு சாதகமா இருக்குமோ? அப்படிலாம் நடக்காது. நேரில் பார்த்து சாட்சி இல்லைன்னு கோர்ட்ல சொன்னது முக்கியமான விஷயம் தானே. ஆனா சுசீலாவோட வாக்குமூலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அக்கிரமா அவங்க முன்னாடி நடக்கலனாலும் மரணத்துக்கு அவங்க தான் சாட்சி. அதுவே நமக்கு உதவி பண்ணும். அருண் ஒரு வேளை ரிலீஸ் ஆயிட்டானா அதை நான் நினைச்சு கூட பார்க்க முடியல. அதுக்காக நான் ஏகப்பட்ட பணத்தை செலவு பண்ணியிருக்கேன். நான் நினைச்சது நடக்காம போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அருணுக்கு சரியான தண்டனை கிடைக்கும்னு நீங்க உறுதியா இருக்கீங்களா? அப்புறம் என் கட்சிக்காரே தோக்கணும், அவருக்கு தண்டனை கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ற ஒரே ஒரு வக்கீல் இங்க நான் தான். என் பிரார்த்தனை கண்டிப்பா நடக்கும். கடவுளே என்னை காப்பாத்துப்பா. அருணை சும்மா விட்டுருவாங்களோ? கனகராஜோட கொலை சம்பவம் வேணும்னே நடக்கலன்னு சாட்சியங்கள் மூலமா தெரியுது. குற்றவாளியா இருக்கிற அருண் பிளான் பண்ணி கனகராஜ கொலை செய்யவே இல்லை. அவர் கொல்றதுக்காக ஆயுதமோ முன்கூட்டி திட்டமிட்டோ இந்த கொலை நடத்தப்படலைன்னு தெளிவா தெரியுது. இருந்தாலும் கனகராஜ் கொல்லப்பட்டிருக்கிறான்ற விஷயத்தை இந்த கோர்ட் ஏத்துக்குது. மனப்பூர்வமா இல்லைனாலும் சாகடிக்கப்பட்டது ஒரு மனுஷனோட உயிர். அருண் ஷேனாய் நிரபராதின்னு நிரூபிக்க எதிர்த்தரப்பு வக்கீலால முடியல. அதனால அருண் சட்டத்துக்கு முன்னாடி குற்றவாளி தான். எமோஷனலால வர்ற முன்கோபத்தினால ஒரு மனுஷனுக்கு கொல்லப்படும் சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது குற்றவாளிக்கு மனுஷ உயிரோட மதிப்பு தெரிய வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதை நியாயப்படுத்தவும் முடியாது. ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கான கேஸு தான் இந்த கேஸு. இருந்தாலும் குற்றவாளியோட வயசு, கல்வி தகுதி, மனைவி மற்றும் குழந்தையோட எதிர்கால பிரச்சனை, இது எல்லாத்தையுமே இந்த கோர்ட் யோசிக்குது. குற்றவாளி அருண் ஷேனாய்க்கு 5 வருஷம் கடுங்காவல் தண்டனை கொடுத்து இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. இவருக்கு தண்டனை காலம் குறைவா கொடுத்திருக்கிறதுனால நஷ்ட ஈடா 3 லட்சம் ரூபாய் கனகராஜோட மனைவியான சுசீலாவுக்கு குற்றவாளி கொடுத்தே ஆகணும்னு கோர்ட் உத்தரவிடுகிறது.
என்னப்பா இதெல்லாம்? ஏன் இப்படி நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. என் வீட்டுக்கார காப்பாத்தலன்னு வக்கீல் வாக்கு கொடுத்தாருல, அவன் ஏமாத்திட்டான். ஜட்ஜு சொன்னதை கேட்டல, அருண் நிரபராதின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு குற்றவாளியோட வக்கீலால முடியலன்னு. ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அவன் ஓடி போயிட்டான். நான் போய் பார்க்கறேன் அந்த வக்கீல. என்னங்க என்னங்க எல்லாரும் ஏமாத்திட்டாங்க அருண், வக்கீல் ஏமாத்திட்டான். வா வா, டைம் ஆகுது. ஒரு நிமிஷம் இந்து, நீ அழுகாத. அப்பீலுக்கு மறுபடியும் போலாம். இருந்தாலும் நீங்க ஜெயில என்னால சகிச்சுக்கவே முடியலங்க. போதும், போலாம் வா. சார், ஜெயில ஒப்படைக்கணும். இந்துவையும் குழந்தையும் பார்த்துக்கோங்க. என்னங்க கூப்பிட்டு வாயா, சீக்கிரம் நம்ம போகணும். என்னங்க அப்பா, இந்துமா, இதை ட்ரீட்டா நினைக்காதீங்க, சும்மா ஒரு சாம்பிள் தான் இது. உங்களுக்கு நாங்க ஒரு பெரிய ட்ரீட் அரேஞ்ச் பண்ண போறோம். இந்தாங்க, இத முதல்ல குடிங்க. நீங்க ஏத்துக்கிட்ட பொறுப்பை நான் நினைச்சதை விட ரொம்ப அதிகமா நீங்க முடிச்சு கொடுத்துட்டீங்க. நான் கை வச்ச கேஸ் வரைக்கும் தோத்ததா சரித்திரமே இல்ல. எனக்கு இது ஒரு கைவந்த கலை. அது ஒரு மேஜிக்னு சொல்றதா எனக்கு பிடிக்கும். எஸ், இட்ஸ் மை மேஜிக். லா காலேஜில் ரேங்க் வாங்கி படித்த பல புத்திசாலி வக்கீலுங்களும் சொந்தமாக வாதாட கேஸ் இல்லாதால மற்றவங்க சம்பாத்தியத்தில் சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. குரியன் அபரகாமுக்கு, அதாவது எனக்கு கை நிறைய கேஸ் இருக்கு. காரணம் என்ன? இப்ப நான் சொன்ன கொரியன் மேஜிக். அதனால தானே நாங்க இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைச்சோம். ஒருவேளை இந்து ஹைகோர்ட்டுக்கு போனா போகட்டும். அப்ப பிரச்சனை ஆகாதா? ஆகும். வக்கீல் சார், பிரச்சனை வரும். ஆனா நமக்கு இல்ல, அவளுக்கும் அவளோட புருஷனுக்கும். அந்த பொண்ணு சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனாலும் கனகராஜ் கொலை கேஸ்ல இருந்து அருணை விடுதலை பண்ணவே முடியாது. அதுக்கான வேலையை எல்லாத்தையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். சுருக்கமா சொல்லணும்னா நம்ம நன்றி சொல்ல வேண்டியது கனகராஜ்க்கு தான். அந்த ஆள் காரணமா தானே அருண் கொலை கேஸ்ல உள்ள மாட்டிக்கிட்டான். கண்டிப்பா தேங்க்ஸ் மிஸ்டர் கனகராஜ். நம்ம கிடைச்ச வாய்ப்பை நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கிறோம். 5 வருஷம் தண்டனைன்னு சொல்றது ரொம்ப கம்மியா இருக்கே. மேடம், அவன் தண்டனை முடியாததுக்குள்ள நீங்க உங்க பிளான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் இல்லையா? உண்மையிலே இந்து தான் எங்க டார்கெட். அவளுக்கு யாருமே இருக்கக்கூடாது, துடிக்கணும். அந்த வழிய நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பாருங்க, உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எப்பவுமே காத்துட்டு இருப்பான் இந்த குரியன். கண்டிப்பா கூப்பிடுறோம். நீங்க எங்களுக்கு தேவை வக்கீல் சார். ரேஷ்மா, நீயே கொடு. வக்கீல் சந்தோஷப்பட்டோம். இந்த கவரை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்.
உள்ள போப்பா. நில்லுங்க, நில்லு. ஹோ, அற்புதம். காருக்குள்ள என்ன ஒரு ஸ்மெல்லு. சரக்கு அடிச்சிட்டு வண்டி ஓட்டினா என்ன தண்டனைன்னு உங்களுக்கு தெரியாதா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசி ஆகணும். கொஞ்சம் வெளியில வரீங்களா? நான் அர்ஜென்ட்டாக போய் ஆகணும். அட, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போலாம். வாங்க, வெளியில வாங்க. நாம அங்க போய் பேசலாமா? என்ன விஷயம்? அட வாங்க, சொல்றேன். அது வந்து இன்னொரு கேஸை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீஸ் அதிகம்னு எனக்கு தெரியும். என் கையில் அவ்வளோ பணம்லாம் இல்லை. நான் கொடுக்கறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் அட்வான்ஸ் அதை நான் கையோடையே கொடுத்துறேன். சரியா? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? நான் யாருன்னு தெரியல. மூடுறா. நீ யாருடா? ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகுறியா? ஏய், உண்மையை சொல்லு. நீ எதுக்காக காலை வாரின? யாருக்காக நீ அந்த கோர்ட்ல மாத்தி பேசின? ஏய், இது என்னோட தப்பு இல்ல மிஸ்டர். உன்னோட தப்பு இல்ல. உன்னை நம்பி ஒருத்தன் இப்படி செய்ய சொல்லியிருக்கானே, அவனோட தப்பு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.